ஹலோ கைஸ், நான் தான் அவங்க மேன் ஓவர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணிலாம் வந்துட்டு கண்டென்ட் போட்டதில்லை. ஸோ எதனாவது உளர்ன கெடுபீடுகள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீம் சாம்ப் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க நிறைய பேத்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, கொஞ்சம் உங்களோட சப்ஸ்கிரைபரோட இன்ட்ராக்ட் பண்ணுற இன்டர்ஃபேஸை கொஞ்சம் அதிகமாக நல்லா காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம எல்லோரும் வந்துட்டு பிசி ஸ்ட்ரீமர்ஸ் பார்த்துருப்போம், ஸ்ட்ரீம் லேப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலர்ட் பாக்ஸ் வரும், சப்ஸ்கிரைபருக்கோ மெம்பர்ஷிப்புக்கோ இல்லை வந்து சூப்பர் சாட்க்கோ அலர்ட் பாக்ஸ் வரும். அதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி ஸ்ட்ரீம் சாம்பில் பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறத நான் இப்போ சொல்கிறேன். எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரீம் சாம்ப் லைவ் நான் ப்ரைவேட்டில் போட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எலும்புக்குள்ளே ஆடுற மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று வருது, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெம்பர்ஷிப் வரும். பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து ஒரு இது வருது, வெல்கம் டு மவு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் பேர் வந்து போட்டு நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பர் சாட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வரும். பார்த்துருப்பீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, சூப்பர் சாட் போட்டவங்களுக்கு, மெம்பர்ஷிப் போட்டதுக்கெலாம் அலர்ட் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒன்று பாப்பப் ஆகி உங்கள் பேரோடு வந்திருக்கு. இந்த இதெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஓவர்லேயோட இது எடுத்துக்கணும். நீங்கள் ஓரியன்டேஷன் எடுத்துக்கணும். இங்கே ஓவர்லேயோட ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம HTML ஓவர்லே தான் வைக்க போகிறோம். அதோட ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 600x1080 பிக்சல்ஸ் வச்சுக்கணும். அந்த ஓரியன்டேஷன் நான் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே நம்ம குரோமுக்குள்ளே ஓடி வந்தீங்க அப்படின்னா, நம்ம குரோமில் போயிட்டு ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இதான் வந்து ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸோட டேஷ்போர்டு. அங்கே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். லாகினை கொடுத்தோடனே நம்மளோட ஐடிஸ் கேட்கும். யூடியூப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூடியூப்பை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் ஆகிட்டுருக்கு. லாகின் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸோட இதுதான் டேஷ்போர்டு. நம்மளோட சேனலில் என்ன எத்தனை நாளைக்கு என்ன சப் வந்திருக்கு, எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, இது எல்லாத்தையுமே காட்டிடும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சாட்ஸ் மெம்பர்ஷிப் எல்லாமே காட்டிடும். இப்போ நம்ம மேலே போனோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் டூல்ஸ்னு அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு மை ஓவர்லேஸ் இருக்கும். மை ஓவர்லேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய்ட்டு ஒரு கஸ்டம் ஓவர்லே வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லோட் ஆகுது, வெயிட் பண்ணலாம். லோட் ஆனோன்னு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்ம வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நியூ ஓவர்லே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போனால் ஓவர்லே ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நம்ம ஓரியன்டேஷன் அங்கே நோட் பண்ணோம் தெரியுங்களா, அந்த ஓரியன்டேஷனில் கஸ்டமில் போயிட்டு அந்த ஓரியன்டேஷன் டைப் பண்ணணும். 600x1800 அப்படின்னு டைப் பண்ணணும். 600 போட்டாச்சு. அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1800 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடணும். தென் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர்லே ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண 600x1800 ஓவர்லே ஓப்பன் ஆகிடும். அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் விஜெட்ஸ் கொடுத்துட்டு அலர்ட் பர்சனையும் அலர்ட் பாக்ஸ் இருக்கும். அலர்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அலர்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இப்போ அந்த அலர்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதோட பொசிஷன் எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம மவுஸால் ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பொசிஷன், சைஸ், ஸ்டைல் அப்படின்ற இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவு மீடியமான சைஸில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன் நான். அந்த பொசிஷன் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 435 பிக்சல்ஸ். இந்த மாதிரி பிக்சல்ஸ் வந்துட்டு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து அலர்ட் பாக்ஸோட செட்டிங்ஸ் அப்படிக்குள்ளே போனீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இவெண்ட், மெம்பர் அலர்ட், சூப்பர் சாட் அலர்ட் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டிப் அலர்ட், பர்ச்சேஸ் அலர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்விட்ச் ஸ்ட்ரீம் போகிறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். நமக்கு யூஸ் ஆகாது, யூடியூப் ஸ்ட்ரீமருக்கு யூஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அலர்ட் கொடுத்துட்டோம். செட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ண இமேஜஸ்லாம் இங்கே இருக்குது. இப்போ இதில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த எலும்பு கூட டான்ஸ் ஆடுறது தான் சப்ஸ்கிரைபர் இவெண்ட் வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டோம். வீடியோ வந்துருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நடுவில் அவங்க பண்ணுற பேரோ அது வந்து நடுவில் வரணுமா, இல்லை சைடில் வரணுமா, இல்லை வீடியோ மேலே என்ன சொல்ல ட்ரான்ஸ்பரண்ட்டாக வரணுமா அப்படின்னு சொல்கிறதுலாம் நாங்கள் பார்த்துக்கணும். டெக்ஸ்ட்டு எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அண்டு ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸு உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு எங்கே பிடிச்சிக்கோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை சவுண்டுமே அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. பட் சவுண்ட் நம்ம யூஸ் பண்ணால் காப்பிரைட் கிளைம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது தவிர்த்துங்க கொஞ்சம். இப்போ ஒரு புது சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி வெல்கம் பண்ணணும், அந்த அலர்ட் பாக்ஸில் வந்துட்டு என்ன போட்டு வெல்கம் பண்ணணும். வெல்கம் டு அவர் சேனல் ஆர் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப், இது மாதிரி ஏதாவது ஒன்று டைப் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெம்பர்ஷிப் அலர்ட் தான். எதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். செட் வீடியோ கொடுத்துட்டு நம்ம உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த கிஃப்ட் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டுமே சரி, டெக்ஸ்ட்டும் சேம் டெக்ஸ்ட் தான். வெல்கம் டு அவர் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல், சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த பொசிஷன் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு டெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபாண்ட்டு எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கும். அதிலே பிக்சல்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான்.
அடுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட் அலர்ட்ஸ் தான். அதுலேயும் போய்ட்டு சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயுமே. அந்த வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் செட் பண்ணணும். இது வந்துட்டு என்னென்னா அதே தான் சூப்பர் சாட், தேங்க்யூ ஃபார் த சூப்பர் சாட், இல்லை வந்து ஏதாவது ஒரு உங்களோட ஸ்டைலில் ஏதாவது வெல்கம் பண்ணுற மாதிரி போட்டணும். அங்கே நேம்னு சொல்லி ப்ராக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அந்த நேம், கரன்சி, அமௌண்ட் இது மூணையும் மட்டும் எந்த இதுவும் தொட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு உங்கள் சூப்பர் சாட் பண்ணுறவங்களோட பேர், அமௌண்ட்டு, அந்த கரன்சி எல்லாமே காட்டும். அது ஆட்டோ ஜென்ரேட்டர் தான். ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் பாட் பார்த்துக்கும். அதெல்லாம் இது வந்து டிப்பாலஜி இருக்கும். டிப்பாலஜி பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு என்னென்னா நமக்கு யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்து டிப்பாலஜி தேவையில்லை. அது வந்து ட்விட்ச்சில் பண்ணுறவங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தான் அதுவுமே. இப்போ நம்ம இதுக்கு முன்னே என்ன பண்ணோமோ அதே தான் அதுக்கும் பண்ணோம். அதே தான் பர்ச்சேஸ் அலர்ட்ஸும் நம்ம வந்து தேவை கிடையாது இப்போதைக்கு. நமக்கு தேவை கிடையாது பர்ச்சேஸ் அலர்ட்ஸுமே. அதுவும் டிச்சஸ் தான். சைஸு, பொசிஷன் எல்லாமே பார்த்தணும் அப்படின்னா வந்து இங்கே போய்ட்டு உங்களுக்கு பிக்சல்ஸ் வந்து மாற்றிக்கணும். எவ்வளோ பிக்சல்ஸ் வைக்கிறேன் நான் வைக்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த சைஸில் வேணும்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 512 வச்சுட்டு எங்கிட்டு அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் குறைச்சி தான் வச்சுருப்பேன். ஹைட் சம்திங் 400, ஹைட் பார்த்தீங்கன்னா 350 வச்சுக்கிட்டேன். இப்போ சப்ஸ்கிரைப் இவெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இப்படி வருது. இப்போ நான் சைஸை குறைக்கணும். இது இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து அது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுள்ளே வரணும். அப்போ நான் சைஸை குறைச்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த கிஃப்ட்டுள்ளே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சைஸை குறைச்சிட்டேன். குறைச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து நான் வில்லெட்டில் போயிட்டு வந்து ரிவ்யூ காட்டுறேன் அப்படின்னா அது எப்படி வரும்னு பாருங்களேன் கொஞ்சம். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். சிம்பிள் விஷயம். அப்படி உங்களுக்கு அந்த அலர்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சென்டரில் கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதே பொசிஷன் அண்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா சென்டர் விஜெட்னு இருக்கும். சென்டர் கொடுத்தோன்னே சென்டரில் வந்து ஃபிட் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். ஓகே, அந்த எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவர்லேயோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் ஸ்ட்ரீம்சாம்ப் ஓப்பன் பண்ணிங்க. நாங்கள் வந்து HTML இருக்கும். HTML கொடுத்தோன்னா எடிட்னு காட்டும். எடிட்டில் போனீங்கன்னா அந்த லிங்க் நம்ம காப்பி பண்ண லிங்க் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போது நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய லைவ்லேருந்து நான் சில சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து பர்சனலாக ஆட் பண்ண கிஃப்ட்ஸு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து PNGயில் நீங்களாம் க்ரியேட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். கிஃப்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். இப்போ இது வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரீன் மறையுது அந்த இடத்துல அது வரும்போது. அதே உங்களுக்கு PNGயில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன் மறையாது. நீங்கள் PNG ப்ரிஃபர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரீம்சாம்ப் ப்ளஸ் HTML ஓவர்லே ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நல்ல இன்னும் ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரீம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஓவர்லேஸ்லாம் வேணாம், எனக்கு கஸ்டம் ஓவர்லே வேணாம், எனக்கு ஆல்ரெடி பண்ணி வச்சதை ப்ரொஃபஷனலாக ஒரு ஓவர்லே வேணும் அப்படின்னா ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸே ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவர்லே கேலரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா நிறைய ஓவர்லேஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். அதுக்கும் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படி செட் பண்ணுறதுன்னு. கவலைப்படாதீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்டு 10 o'clock நம்ம லைவில் நைட்டு 10 o'clockல இருந்துட்டு ஃபுல்லாகவே ஃபன் ரூம் மேட்சஸ் தான் இருக்கும். எல்லாமே ஏதாவது ஒரு கான்செப்ட் எதனா ஒரு ஐடியா எடுத்து போட்டு ஃபன்னான கான்செப்ட் ஃபுல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைடர் எடுத்துகிட்டு கீழே போகிற கார் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறதும், அவங்க கடைசியில் யார் எந்த கார் இருக்காங்களோ அவங்க வின் பண்ணுற மாதிரியும், கிராஸ்போ ஃபைட்ஸு, ஒன்லி கார் வித் கிராஸ்போ ஃபைட்ஸு, அதே மாதிரி கார் ரேஸ் இருக்கும், டெத் ரேஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய ஏதாவது கான்செப்ட் எடுத்து போட்டு விளாட்லான் இருக்கும். ஃபன் ரூம் மேட்சஸ் தான் எல்லா பசங்களையும் எடுத்து போட்டு ஃபன்னாக விளாடணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். கார் ரேஸ் ஜேடியா. ஆமாம், கொடுத்து காட்டுறானுங்க. கவுத்துட்டானுங்க. ஒரு வண்டிக்கு வந்துருச்சு.